சென்னையில் காற்று மாசானது வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை மிகவும் மோசமடைந்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக மக்கள் ஏராளமான இடங்களில் பட்டாசு வெடித்து வந்தனர். தொடர்ச்சியாக பட்டாசுகளை வெடித்து வந்ததில் காற்றின் தரமானது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசானது காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கியது. ஆனால் அரசு அனுமதித்த நேரத்தை விட அதிகமான நேரம் பட்டாசு வெடித்துள்ளனர். அதே போன்று சத்தமாக வெடிக்கக்கூடிய வெடிகளை வெடிக்காமல் வானல் வேடிக்கையையும் வண்ணமயமாக வரக்கூடிய ரசாயன மருந்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய பட்டாசுகளை ஏராளமாக வெடித்ததால் அதிக அளவு கரும்புகையானது வெளியேறுகிறது. இந்த கரும்புகையானது விண்ணை நோக்கி செல்லாமல் மழை மற்றும் சாரலால் அது மந்தமாக மேலேயே நிற்கிறது. இதனால் பனிமூட்டத்துடன் சேர்ந்து புகையும் சூழ்ந்து கொண்டதால் புகை மண்டலமாக இன்று காலை முழுவதும் காணப்பட்டு வருகிறது. சூரியன் உதித்து 1.5 மணி நேரம் ஆகியும் இதுவரை புகையானது கலைந்து செல்லாமல் பனிமூட்டம் போல சென்னையை சூழ்ந்து இருக்கிறது. சென்னை மட்டுமின்றி சென்னையின் புறநகர் பகுதியான மதுரவாயல், அம்பத்தூர், ஆவடி, பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சாலையை மூடும் அளவிற்கு பட்டாசு புகையானது சூழ்ந்திருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் தெளிவான வெளிச்சத்துடன் செல்ல முடியாமல் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்று கொண்டு இருக்கின்றனர். அதே சமயம் பட்டாசு கழிவுகளும் ஏராளமாக குவிந்திருக்கின்றன. பட்டாசின் மூலமாக குவிந்த குப்பையை டன் கணக்கில் இருக்கிறதாக தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் காற்றின் தரம் மிகவும் பாதிக்கப்பட்டு சுவாசிப்பதற்கு சிரமமான நிலை ஏற்பட்டுள்ளது. ஓரிரு நாட்களில் இது சீராகும் என சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.